இன்றைக்கி நாம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 12 ராசி. காலபுருஷ தத்துவத்தில் மொத்தம் 12 ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி, அவங்களுடைய ஒரு அமைப்பு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, 9 நவகிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு அமைப்பில் உட்காந்துக்கிட்டு ஓரளவுக்கு நல்லதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவது எப்பா சாமிகளா எப்போ என்ன போகிறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருந்துப்பேன் அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நாள் நமக்கு அமைஞ்சிட்ருக்கு இல்லைங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்தால் இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக இருக்குங்க. கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டத்தை நம்ம பெருசாக நினைக்கவே மாட்டோம். ஆனால் அந்த வழி அப்படிங்கிறது நமக்கு காட்டுறதுல கடவுள் கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறது. எப்படின்னா, இந்த ஒரு படம் கூட வந்துச்சு பார்த்தீங்களா, நவீன சரஸ்வதி சபதம். நான் சம்திங் அந்த படம் பேர் சரிட்டாக தெரில. நாம் எப்படி இப்போ ஒரு சிசிடிவி கேமரா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு பட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஒருவேளை நமக்கே அப்படி தான் தோணுது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா கடவுள் ஒருவேளை அப்படி தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம் நம்ம கஷ்டத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு. சரி, ஓகே. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான பதிவுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் இந்த மாதம் மட்டுமே வெறும் 51 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு நீங்களே கேட்கலாம், அதுக்கான பதில்னு சொல்லிடுவோங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சாமி கொஞ்சமாச்சும் எங்களுக்கு கருணை காட்டு, இன்றைக்கி ஒரு நாளாவது லீவ் எடு. இல்லை, நான் ஒரு சில சமயம் கூட யோசிச்சிருக்கேன், அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லீவ் இருக்குன்னீங்களா. எது எப்படியோங்க, நிச்சயமாக நம்மளால் கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு நாளையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் இப்படி தாங்க இருக்க போகுது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அடங்கினதுங்க. இந்த மேச ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இதே பொறுத்து தாங்க அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுடைய பலன்களும். கிரகநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. குரு பகவான் சுபகிரகம், அதே போல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன். அடுத்ததாக சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும், அதாவது நவகிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் என்ன நிலையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறாருங்க. இவரோட சேர்த்து சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. ஆக சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க 3 பேரும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து ரண ருண ரோகஸ்தானத்தில் பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நிழல் கிரகம்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. இவரை தொடர்ந்து லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும், தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரகதியிலையும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய ஒரு அமைப்பை பொறுத்து மேசராசியினுடைய பலன்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது உண்டுங்க. அதாவது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க சில சிக்கல்கள் அப்படிங்கிறத சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்ட செயல்பாடுகளும் நடக்காமல் போயிடும். ஸோ பேச்சில் கோபம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி பேச்சில் கோபம் தெரியலனாலும் ஒரு மாதிரி அழுத்தமாக இருப்பீங்க. அப்போது என்ன தாங்க செய்கிறது அப்படின்னா, இந்த வாரம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவசர முடிவு அப்படிங்கிறது எடுக்காமல் 1க்கு 100 முறை கூட யோசிச்சுக்கோங்க.
தப்பே கிடையாது. பெரியவர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறத பெற்று முடிவெடுங்க. முக்கியமாக பேசுகிறப்போ பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க அப்படி சொன்னவங்க இல்லைங்களா, அதோட சேர்த்து அந்த பேச்சிலையும் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க. சில சிக்கலான பிரச்சனைகளை கூட சுமூகமாக முடிவு காண முற்படணும்னு நினச்சிங்கன்னா நிதானம், மேலும் திட்டமிட்டு செயல்படுறது. சரிங்களா. அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஆகுது. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பனித்துளி என்ன ஆகுது, சூரியனோட வெளிச்சம் பட்டு காணாமல் போகுது இல்லைங்களா. அதே மாதிரி சூரிய பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை அகற்றாரு. ஒரு ஸ்டேபிளாக ஒரு முடிவு எடுக்க முடியல. மேசராசி கடந்த சில நாட்களாகவே ஏதோ அப்படியே உருளுது வாழ்க்கை அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சூரிய பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை வந்துட்டு நிலைநிறுத்தி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உங்களை வந்துட்டு தயார்படுத்துகிறாரு. அடுத்ததாக தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நிதானமாக நடக்குங்க. அதற்காக தொழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாகிரும், லாபம் கிடைக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. அடுத்ததாக பண வரத்து அப்படிங்கிறத கொடுக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அளவு இல்லை அப்படின்னாலும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கடவுள் கொடுப்பார். உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். யார்கிட்டையும் போயிட்டு நீங்கள் கை நீட்டக்கூடிய ஒரு அளவுக்கு வைக்க மாட்டாருங்க. புரியுதுங்களா. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது முருகப்பெருமான் இருக்காருங்களா, அவரோட அனுகிரகம் பெற்றவர் முருகப்பெருமான். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பலவிதமான போராட்டங்களை தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சிருப்பார். வள்ளி தெய்வானை அவங்கள திருமணம் செய்கிறதா இருக்கட்டும், நிறைய அசுரர்களை வதம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவர் முட்டி மோதி தான் கடவுளுக்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மேசராசிக்கு எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு பல விஷயங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு விஷயம் கிடைக்கிது அப்படின்னாக்க லைஃப் லாங் நீங்கள் நினச்சி நிற்கும். ஒரு உறவாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எல்லாமே நினச்சி நிற்கும். ஒரு சிலருக்கு சட்டுன்னு வரும், சட்டுன்னு காணாமல் போயிடும். அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுவாங்க, தாம் தூம் அப்படி சொல்லிட்டு கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. பட் கடைசியாக ஒன்றுமே இருக்காது, பிரிஞ்சிருவாங்க. ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமாக இருக்கும். முக்காவாசி ஒரு டைவர்ஸ் நடக்கிறது மற்ற ராசிக்காரர்கள் தவிர்த்து மேசராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும் தவிர்த்து பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது இவங்களுக்குள்ளே வராது. முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி பார்ப்பாங்க. குடும்பத்துக்காகவாவது குழந்தைகளுக்காகவாவது இவங்க வாழ்க்கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சி வைப்பாங்க. உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மேசராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய வேலையை பகிர்ந்துக்காதீங்க. அவங்களே செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப உத்தமம். வேறு ஏதாவது வேலையும் இதை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு முயற்சியை சிறிது காலம் தள்ளி போடுவது அப்படிங்கிறது சிறந்தது. முக்கியமாக அரசாங்க பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான ஃபைல்ஸை கையாளுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேல் அதிகாரிகளுடைய ஒரு கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பிடிக்காத ஒரு இடத்துக்கு இடமாற்றத்திற்கு ஒரு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வேலையை தள்ளி போடாதீங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது இப்போது சரிங்களா தலை தூக்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது தலை தூக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாரையுமே அனுசரித்து செல்வதுங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சண்டை சச்சரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆரம்ப விஷயம் இருக்குங்கள்ல, யார்கிட்ட சமாதானத்துக்கு போனால் அந்த பிரச்சனை இப்போதைக்கு அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த பிரச்சனை தலை தூக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அது உங்களால் நிச்சயம் முடியும், உங்களுக்கு தெரியும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரவங்க வகையில் மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படலாங்க. ஸோ உறவுக்காரவங்க கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் திடீர் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது உண்டாகலாம். அதாவது இந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது நிலைக்காதுங்க, நீங்கிடும். சரிங்களா. குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஒரு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தரும். எல்லா இடத்துலையுமே மேசராசி அமைதியாகவும் பொறுமையாகவும் அனுசரித்தும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி தடுமாற்றமாக இருக்குது, என்ன யோசனையும் எனக்கு தெரியலை, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னா
அமைதியாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எவ்வளோ நேரம் உங்களால் வந்துட்டு கடவுள்கிட்ட மனம் முருகி வேண்ட முடியுமோ வேண்டிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க, அது சரியாகும். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரிங்க, தீர ஆலோசித்து அதுக்கப்புறமா ஈடுபடுங்க. இல்லை அப்படின்னாக்க மேலிடத்துடைய ஒரு கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பதவி பறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு இந்த 7 நாட்கள் தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இவர்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது நீங்கும். அதே போல் இது விருப்பப்பட்ட ஒரு கோர்ஸு சேர்ந்துட்டோம், விருப்பப்பட்ட கோர்ஸை படிக்க வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், அதனால் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு புக்ஸு இதெல்லாம் வந்துட்டு வாங்குறது என்னடா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க இல்லைங்களா, அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும். வாலண்டியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சில பேருடைய உதவிகளால் அந்த புக்ஸ் வாங்குறது, உபகரணங்கள் வாங்குறது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க